Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து ஷெட்யூல்ஸ்ல நியூமெரிக்கல்ஸ் பார்ப்போம். ஸோ நமக்கு ஷெட்யூல்னா என்னன்னு தெரியும். அது வந்து டூ டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், சீரியல் ஷெட்யூல், நான் சீரியல் ஷெட்யூல். ஸோ இதில் எப்படி நியூமெரிக்கல்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் பாசிபிள், அதாவது ஷெட்யூல்ஸ் எவ்வளோ பாசிபிள்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸ் பாசிபிள், நம்பர் ஆஃப் நான் சீரியல் ஷெட்யூல்ஸ் பாசிபிள். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, T1ல் எத்தனை ஆப்ரேஷன் இருக்குது? 4 ஆப்ரேஷன் இருக்குது. ஏன் 4 ஆப்ரேஷன் இருக்குது? ஏன்னா ரீட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ரைட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஆர் ஆஃப் ஒய், இங்கே வந்து திருப்பி ரீடு ரைட். ஸோ நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னது? 4 ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து ஷெட்யூல். சரியா? இப்போது சப்போஸ் நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது? டிரான்சாக்ஷன்ஸ், எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறது தான் நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம இங்கே எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குது? இங்கே வந்து ஆப்ரேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஷெட்யூல் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து T1ல் எவ்வளோ ஆப்ரேஷன் இருக்குது? 4 ஆப்ரேஷன்ஸ், ரீட் ஆஃப் எக்ஸ், ரைட் ஆஃப் எக்ஸ், ரீட் ஆஃப் ஒய், ரைட் ஆஃப் ஒய். T2ல் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? 4 ஆப்ரேஷன்ஸ், ரீட் ஆஃப் ஒய், ரைட் ஆஃப் ஒய், ரைட் ஆஃப் எக்ஸ், ரீட் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஷெட்யூல்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் n1 + n2. n1 + n2 வந்து இங்கே ஆப்ரேஷன்ஸை குறிக்குது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு T1ல் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ்? 4. T2ல் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ்? 4. ஸோ 4 + 4 8. ஸோ 4 + 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஏன்னா டிரான்சாக்ஷன் n1 T1ல் n1 டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் நமக்கு எவ்வளோ இருக்குது? 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். இது T2ல் இருக்கிறனால இது இப்படி போட்டிருக்கோம். இப்போ இங்கே ஏன் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், திருப்பி ஏன் n1 + நம்ம ஏன் டோட்டல் பண்ணிவிட்டு அப்படியே விடலை, ஏன் டிவைட் பண்ணியிருக்கோன்னா, எப்பயுமே நமக்கு வந்து தெரியும் ஷெட்யூலில் வந்து நம்ம ஆர்டர் மாற்ற முடியாது. இப்போ நம்ம சப்போஸ் அங்கே டிவைட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ், டபிள்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இன்னொரு காம்பினேஷன் எழுதுவாங்க. டபிள்யூ ஆஃப் எக்ஸ், ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்லி அந்த காம்பினேஷனில் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். எப்பயுமே வந்து ஷெட்யூல்ஸில் வந்து நம்ம ஆர்டர் மாற்ற முடியாது, டிரான்சாக்ஷனில் ஆர்டர் மாற்றவே முடியாது. அந்த ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இங்கே திருப்பி வந்து டிவைட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 + 4 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். இது T1ல் 4 ஆப்ரேஷன்ஸ் இருந்தது. ஸோ டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ அது எப்படி இங்கே 70 வந்தது அப்படின்னு சொன்னால், நான் வந்து 8 ஃபேக்டோரியலை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் 8 × 7 × 6 × 5 × 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே 4 ஃபேக்டோரியல் கேன்சல்ட். ஸோ இப்போ இங்கே வந்து 4 ஃபேக்டோரியல்னால் எனக்கு என்னது வரும்? 4 ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? 4 ஃபேக்டோரியல் வந்து 4 × 3 × 2 × 1. ஸோ எனக்கு வந்து 24 வருது. ஸோ 24. ஸோ நான் வந்து கேன்சல் பண்ணால் 8 3 3 2s 6. ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னா வந்து 70 வருது. ஸோ அதான் 70 போட்டிருக்கேன். ஸோ பாசிபிள் ஷெட்யூல்ஸ்னால் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் இருக்கிற ஆப்ரேஷனை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ சீரியல் ஷெட்யூல். ஸோ சீரியல் ஷெட்யூலில் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பாசிபிள்? அதில் வந்து n ஃபேக்டோரியல் வந்து இங்கே என்னது? டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் n டிரான்சாக்ஷன்ஸ்.
இப்போ இந்த இதை நம்ம எங்கே பார்த்தோம், வியூ சீரியலைசபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஷெடியூலில் இருக்கிற பாசிபிள் சீரியல் ஷெடியூல்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொடுத்துருக்க ஷெடியூலோட அது வந்து வியூ ஈக்குவலண்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சீரியலாக இருக்கிறதுனால வியூ சீரியலைசபிள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அரேஞ்சிங் n டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ இங்கே டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் T1 T2 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், உள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இப்போ இங்கே ரெண்டு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன 2 ஃபேக்டோரியல் வேஸ், 2 டிரான்சாக்ஷனை ஒன்று நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு T1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு T2 எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் T2 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு T1 எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதுதான் தான் வந்து சீரியல் ஷெடியூலில் வந்து n ஃபேக்டோரியல் வேஸ். சரியா, அதுதான் டூ இது இருக்குது. இப்போ நான் சீரியல் ஷெடியூலுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெடியூல்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், சீரியல் ஷெடியூல்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு நான் சீரியல் ஷெடியூல் கிடச்சிருமா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நான் சீரியல் ஷெடியூல்ஸ் ஈக்குவல் டு total number of schedules minus total number of serial schedules. So நம்ம 17 பார்த்தோம் இல்லையா, -2, that is 68 non-serial schedules possible. ஓகேவா. இப்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது, 3 டிரான்சாக்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் வந்து 1 2 3 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் T1ல் வந்து ஒரே ஆப்ரேஷன் தான் இருக்குது, T2வில் வந்து 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, T3யில் வந்து 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. சரியா. ஸோ இப்போ how many total number of schedules are possible. ஸோ schedules possibleக்கு வந்து ஃபார்முலா என்ன. ஸோ n1 டிரான்சாக்ஷன் 1ல் 1 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் 2ல் 2 இருக்குது, டிரான்சாக்ஷன் 3ல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து 3 ஹோல் ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஸோ நமக்கு வந்து 60. ஸோ இங்கே 3 ஃபேக்டோரியல் நான் கேன்சல் பண்ணிடுவேன். 2வும் இங்கே வந்து 2 போயிடுச்சுன்னா 30, 32s are 60. சரியா. ஸோ இதுதான் வந்து ஷெடியூல்ஸு. சீரியல் ஷெடியூல் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் 3 டிரான்சாக்ஷன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. சீரியல் ஷெடியூல் பாசிபிள் வந்து அப்போது 3 ஃபேக்டோரியல். ஸோ ஏன்னா அதை வந்து நம்ம என்ன இதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், T1 T2 T3 T2 T1 நம்ம அந்த இதில் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, வியூ சீரியலைசபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது. ஸோ 6 பாசிபிள் வேஸ். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் நான் சீரியல் ஷெடியூல் பாசிபிள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெடியூல்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சீரியல் ஷெடியூல்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெடியூல்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் 60, சீரியல் ஷெடியூல்ஸ் எவ்வளோ 6. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 54. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் பார்த்தோம், ஷெடியூல்ஸில் வந்து என்ன நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இப்போது அடுத்த ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன, இப்போது டைம் ஸ்டாம்ப் ப்ரோட்டோகால்ஸ், லாக் பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ், கிராஃப் ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ அடுத்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஏன் இந்த ப்ரோட்டோகால்ஸ் படிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.